அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 88 வயதான திருத்தந்தை பிரான்சிஸ் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு அடுத்த நாளான திங்கட்கிழமை இன்று இறைபதம் சேர்ந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு அருமையான இறை மனிதர். அவர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஏப்ரல் மாதம் 2018 ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் குழந்தைகளின் கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தார். அப்போது சிறுவன் இம்மானுவேல் ஒலி வாங்கியின் முன்னதாக எழுந்து நின்றான். ஆனால் அவனால் கேள்விகளை எழுப்ப முடியவில்லை. சிறுவனின் கண்களில் கண்ணீர் வந்தது. திருத்தந்தை, வா, என் காதருகில் வா என்று இம்மானுவேலை அழைக்க அவன் காதருகிலே வந்து ரகசியமாக ஒன்றை சொன்னான். அது என்னவென்றால், இம்மானுவேலின் தந்தை சமீபத்தில் இறந்துவிட்டார். அவரது தந்தை தனது 4 குழந்தைகளையும் திருமுழுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரோ ஒரு நாத்திகர். எனவே என் தந்தை பரலோகத்தில் இருப்பாரா என்று அவன் கேட்டான். அவனுக்கு பதிலுரைத்த திருத்தந்தை, தன்னுடைய குழந்தைகளை நல்ல முறையில் உருவாக்கிய மனிதர் நல்லவராகத்தான் இருப்பார். கடவுள் ஒரு தந்தை. தன்னுடைய குழந்தைகள் நல்லவர்களாக இருக்கும்போது அவர் அவர்களை கைவிடுவதில்லை. இம்மானுவேல், இதுதான் எனது பதில் என்று பதில் சொன்னார் திருத்தந்தை. ஒரு நம்பிக்கையாளர் தனது குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பது ஒரு நம்பிக்கையற்றவர் தனது குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பதை விட எளிதானது. இது நிச்சயமாக கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தும் என்றார். ஆம் நண்பர்களே, திருத்தந்தை பிரான்சிஸை போல கடவுளை ஒரு இரக்கமுள்ள தந்தையாக கண்டு பாவிப்பதுதான் நமக்கும் நல்லது. நன்றி.